ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கணக்க பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நம்பரை எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 9 இருக்கு. சோ இந்த டேபிள்ல பாருங்க எங்க 9 முடியுதுன்னு. சோ பாருங்க எங்கெல்லாம் 9 முடியுது, இந்த இடத்துல ஒரு 9 முடியுது. அப்புறம் 7 ஸ்கொயர் வந்து 49, இங்கேயுமே 9 முடியுது. இந்த நம்பர்ஸ், சோ இதோட ஆன்சர்ஸ் வந்து 3 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இல்லையா? இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிங்க. சோ 3ஐயும் எழுதிக்கிங்க, 7ஐயும் எழுதிக்கிங்க. ஏன்னா ரெண்டுமே எதுல முடியுது? 9ல முடியுது, அதனால எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது, நம்ம கியூப் ரூட் எடுக்கும் பொழுது 3 டிஜிட்டை வந்து அடிச்சிருப்போம் இல்லையா? இது வந்து ஸ்கொயர் ரூட், அதனால வந்து இதை என்ன செய்யணும், லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து கட் பண்ணிடணும். லாஸ்ட் 2 டிஜிட்டை கட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்கு? 5. 5 பாருங்க இங்க எங்க வரும் அப்படிங்கிறது, நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பரை பாருங்க. சரியா? ஏன்னா 5ங்கிறது கட்டாயமா வராது. சோ 5க்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் எது? இந்த 4 தான். சோ இந்த 4க்கான ஆன்சர் என்னதுன்னா 2 ஸ்கொயர். சோ அப்ப என்ன செய்யுங்க, 2 தான் இங்க முன்னாடி வரும், இதுக்கும் 2 தான், இதுக்கும் 2 தான். இப்ப ரெண்டு நம்பர்ஸ் எழுதியிருக்கோம், நம்ம 23யும் எழுதியிருக்கோம், 27ம் எழுதியிருக்கோம். இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்ல ஸ்கொயர் ரூட் வந்து 529க்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது முக்கியமான விஷயம் இங்க. இப்ப அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 2 நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 2ஐ எடுத்து எழுதிக்குங்க. இன்டு 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. 3 எழுதுங்க. 2 3s are 6 இல்லையா? 2 3s are 6. இதை போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த 5ஓட இந்த நம்பரை கம்பேர் பண்ணுங்க. 5ஓட இந்த 6 கம்பேர் பண்ணுங்க. 5ஓட 6 கம்பேர் பண்ணா என்னது? இந்த 6 விட இந்த 5ங்கிறது ஸ்மால் நம்பர் இல்லையா? இந்த 6 விட 5ங்கிறது ஸ்மால். அப்ப இந்த ரெண்டுத்துல எது வந்து ஸ்மாலோ அதுதான் ஆன்சர். சோ எது ஸ்மால்? 23 தான் ஸ்மால், அதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் இன்னொரு கணக்கு சொல்லித்தரேன். இப்ப அதே மாதிரி இந்த கணக்கு பாருங்க. லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு. எந்த நம்பர் 4ல முடியுது பாருங்க. இங்கேயும் ஒரு 4 இருக்கு, இங்கேயும் ஒரு 4 இருக்கு. சோ அதோட ஆன்சர்ஸ் என்ன? 8 2. அது ரெண்டுத்தையும் எழுதிக்குங்க. என்னென்ன? 2லயும் 4னு முடியுது, 8 ஸ்கொயர்லயும் 4னு முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? லாஸ்ட் 2 டிஜிட்டை கட் பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னது? 14 இருக்கு. 14 இங்க எந்த இடத்துல வரும்னு செக் பண்ணுங்க. எங்க வரும்? 14 வந்து பக்கத்துல, 14க்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் எது? இந்த 9 தான். ஏன்னா வந்து 16 வந்து பெரிய நம்பரா மாறி போயிடுது. சோ இந்த 9 தான். 9க்கான ஆன்சர் என்னது? 3. சோ அப்ப இங்க முன்னாடி 3ன்னு எழுதிக்குங்க. 32 38. இப்ப இந்த ரெண்டுத்துல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப். அப்ப என்ன செய்யணும்? இந்த 3 இன்டு அடுத்த நம்பர் என்னது? 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 12. ஓகேயா? 3 4s are 12. அப்புறம் என்ன செய்ய சொன்னோம்? இந்த 12ஐயும் இந்த 14ஐயும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? 12ஐயும் 14ஐயும் என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும். இந்த 14 தான் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரியா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 12 விட இந்த 14 வந்து என்னது? அதிகம். சரியா? அதனால இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். சரியா? இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 12ஐயும் இந்த 14ஐயும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா 12 விட 14 தான் லார்ஜ் நம்பர். அப்ப இந்த ரெண்டு ஆன்சர்ல ரெண்டு நம்பர்ல எது லார்ஜ் நம்பரோ அதுதான் ஆன்சர். அப்ப எது லார்ஜ் நம்பர்? 32வா 38ஆ? 38 தான் பெரிய நம்பர். சோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இன்னொரு கணக்கு திருப்பி பார்க்கலாம். இப்ப இங்கேயும் பாருங்க, தேர்ட் கணக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764. கடைசியில ஒன்ஸ் பிளேஸ்ல என்னன்னு முடிஞ்சிருக்கு? 4னு முடிஞ்சிருக்கு. நமக்கு தெரியும் 4னு முடிஞ்சா எந்த ரெண்டு ஆன்சர்ஸ் வரும்? ஒன்னு இந்த 4னு ஒன்னு முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல 4 முடிஞ்சிருக்கு. சோ ஆன்சர்ஸ்ல என்ன வரணும்? 8ம் வரும், 2வும் வரும். எழுதிக்குங்க. 2வும் வரும், 8ம் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டை கட் பண்ணணும். 2 டிஜிட்டை கட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்கு? 17 இருக்கு. 17 இங்க எங்க வரும்? பாத்துக்கிட்டே வாங்க. 17 சோ இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா 17 வந்து 17க்கு நியர் நம்பர் எதுன்னா இந்த 16 தான். அதோட ஆன்சர் என்னது? 4. சோ இங்கேயும் முன்னாடியும் 4 எழுதிக்கணும், இங்கேயும் 4 எழுதிக்கணும். சோ நமக்கு இப்ப ரெண்டு நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இந்த 4ஐ எடுத்துக்கணும்,
இன்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் 4க்கு அடுத்தது நம்பர் என்னது 5 போட்டுக்குங்க. மல்டிப்ளை பண்ணுங்க. 4 5s are 20. இதுக்கப்புறம் என்ன செய்ய சொன்னோம்? இந்த இருக்கிற 17ஐயும் இந்த 20ஐயும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 17ஐயும் இந்த 20ஐயும் கம்பேர் பண்ணும்போது 20ஐ விட 17 வந்து ஸ்மால். 20ஐ விட 17 வந்து ஸ்மால். அப்ப இந்த ரெண்டுத்துல எது ஸ்மாலோ அதுதான் ஆன்சர். எது ஸ்மால்? 42 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். சோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கணக்கும் நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த லாஸ்ட் கணக்கு நீங்க என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க்கா போடணும். சரியா? இப்ப இந்த கணக்கையும் பாருங்க. எதுல முடிஞ்சிருக்கு? 9ல முடிஞ்சிருக்கு. 9ல முடிஞ்சா இங்க எங்க 9ல முடிஞ்சிருக்கு? சோ இங்கேயும் ஒரு 9 இருக்கு, இங்கேயும் ஒரு 9 இருக்கு. அதுக்கான ஆன்சர் வந்து என்னது? ஒன்னு வந்து 3. 9ல முடிஞ்சா ஒன்னு வந்து 3, இன்னொன்னு என்னது 7. சோ இந்த ரெண்டு தான் எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டை கட் பண்ணணும். 2 டிஜிட்டை கட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது என்னது? 44. 44 இங்க எங்க வரும்னு பாருங்க. 44 எங்க வரும்? இந்த 49க்கு முன்னாடி தான் இருக்கும். சோ இந்த 36 தான் இந்த 44க்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கொயர் நம்பர். சோ இந்த 36க்கு ஆன்சர் என்னது? 6. அந்த 6 இங்கேயே எழுதிக்குங்க, இங்கேயே எழுதிக்குங்க. இப்ப இந்த ரெண்டுத்துல எது கரெக்டான நம்பர் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்ச 6 இன்டு அடுத்த நம்பர் 7. சோ 6 7s are 42. இந்த 42வையும் இந்த 44ஐயும் கம்பேர் பண்ணுங்க. சரியா? 44 வந்து இந்த 42வை விட லார்ஜ், பெரிய நம்பர். சரியா? 44 வந்து இந்த 42வை விட பெருசு. அப்ப இந்த ரெண்டுத்துல பெரிய நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர். ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 67 தான் பெரிய நம்பர். சோ இதுதான் ஆன்சர். சோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7056க்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம். பாய்.